அன்பு வணக்கம். டிகே மீடியா தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு அந்தி மாலை நேரத்தில் தோட்டத்தில் கீரை போட்டுருக்குது. இந்த கீரைகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. மோட்டரில் தண்ணி எவ்வளோ அழகாக பாய்ச்சிட்டு இருக்கு பாருங்க. இது ரொம்ப அழகாக இருக்குதா? எப்பயுமே நான் தோட்டத்துக்குள்ளே தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். எனக்கு அந்த இயற்கையோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாலை நேரத்தில் இந்த மாதிரி இயற்கையான மண்ணோடையும் அந்த தோட்டத்தில் இருக்குது ரொம்ப சுகமானது ஒரு அனுபவம். தண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்போ கீரை போட்டிருக்குது. கீரைக்கு இப்போ தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. தண்டங்கீரை, வெந்தயக்கீரை, சிறுகீரை போட்டிருக்குது. அதுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. ஐயன் தண்ணி பாய்ச்சிட்ருக்காரு தோட்டத்துக்கு. ரொம்ப இயற்கையான சூழலில் தோட்டம் அமைஞ்சிருக்குது. ரொம்ப சிறப்பான இடம். எனக்கு ரொம்ப மன நிறைவான ஒரு இடம்ல அது தோட்டம் தான். தோட்டத்தில் இருக்கும்போதே நம்மளுக்கு மனசு சுமையெல்லாம் போனது மாதிரி இருக்கும். ரொம்ப இயற்கையான இடம். இதில் பெரும்பாலும் கீரைகள், சோளம், வேறு பூச்செடிகள் அது அதிகமாக பயிரிடுவாங்க. இந்த செடிகளை பராமரிச்சுக்கிட்டு அதோட தண்ணி இதெல்லாம் பாய்ச்சிட்டு இருக்கிற அந்த அளவை டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தோட்டம் இருக்குது. ஈவினிங் ஆனால் நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போவேன். போயிட்டு அப்படியே போவேன். காலையிலேயும் அதே மாதிரி ரவுண்ட்ஸ் போய் அந்த செடி கொடிகளோட பேசுகிறது நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஆர்வம். தென்னைமரம் 3 தென்னைமரம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஈவினிங் டயத்தில் அப்படி நடந்து போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் அது நடந்து போகிறத இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐயன் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப உழைப்பாளி, கடினமாக உழைக்கிறவர். அவருடைய இயற்கையான ஒரு விவசாயி. செயற்கையான மருந்துகள்லாம் தெளிக்காமல் இயற்கையான மருந்துகளை தெளிச்சு பண்ணுவார். இது நான் பூச்செடி ரெகுலராக நான் பூச்செடி இந்த இடத்துல தான் வளர்ப்பேன். இப்போ செண்டு மல்லி விதை போட்டிருக்குது. இப்போ அந்த காட்டன் ஃப்ளவர்ஸ் சில செடிகள் நடுறதுக்காக செடிகள் தேர்வு பண்ணி நடவு பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே அதில் இருக்கிறது சாமந்தி பூ, எல்லா கலரில் பூக்கிற பூ, சாமந்தி பூ செடி இருக்குது. இப்போ அதுக்குள்ளே செண்டு மல்லி விதை போட்டிருக்கேன். நேற்று தண்ணி பாய்ச்சிருக்குது, இன்னும் முளைக்கலை. இன்னும் 2-3 நாளில் தான் அது கொஞ்சம் முளைச்சி வரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த காட்டன் ஃப்ளவர்ஸ் அந்த கார்னர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுறது அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கேன். இது என்னுடைய ரொம்ப ஒரு ஹாப்பியான நேரம். கம்பெனியில் ஒர்க் இல்லாத டயத்தில் இப்போ வெளியில் வருவேன். அந்த செடிகளோடையும் அந்த செடியை ஊன்றது, அந்த செடிகளை பராமரிக்கிறது. தோட்டக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் கூட அந்த செடிகளை நான் அதுகளுக்கு தண்ணி ஊற்றி அந்த களைகளை கொஞ்சம் எடுத்து விட்டு அதெல்லாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும். அதனால நான் அப்படியே பண்ணுவேன். இப்போ நான் செடி ஊண்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறது குளும்புரோன்ற ஒரு இல்ல ஃப்ளவர் மரம். செடியாக கொண்டாந்து வச்சது. இன்றைக்கி அது நல்லா வளர்ந்து நிற்குது. இப்போ 2 மரம் இருக்குது. 2 மரமும் இப்போ நிழல் தர்ற மாதிரி மேலே வளர்ந்து நிற்குது பாருங்கள். சைடில் நிறையா இதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் செடி ஒன்று பூ போட்டிருந்தேன். அது எல்லாம் விதைகள் எல்லாம் விழுந்தது, எல்லாம் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த லைனில் செண்டு மல்லி தான் இந்த லைன்லையும் போட்டிருக்குது. அது போக சாமந்தி இதெல்லாம் அந்த லைனில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். செம்பருத்தி எல்லாம் அந்த ஓரம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். எல்லாம் பூக்கள் இப்போ தான் முட்டு விட்டுக்கிட்டு இருக்குது.